வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சாய்னிகா சமையல். இன்றைக்கி நம்ம சாய்னிகா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு கூட்டு ரெசிபி தாங்க. இந்த கூட்டு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி கடலைப்பருப்பு எடுத்திருக்கேங்க. இதை ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கிறேன். இப்போ இதை நம்ம நல்லா கழுவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துடலாம். கூடவே ஒரு 4 பல் பூண்டை தொன்னிக்கிட்டு சேர்த்துக்கலாங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நம்ம ஒரு 3 விசில் வச்சு இறக்கிடலாம். பாருங்கள், 3 விசில் வந்துருச்சு. அதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சி ஜாரில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், 1 ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். இப்போது நம்மளுடைய கடலைப்பருப்பு நல்லா வெந்துருச்சுங்க. இப்போது கூட்டு செய்கிறதுக்காக அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு நறுக்குன பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுறலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிற புடலங்காய் துண்டுகளை இதில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி கடலைப்பருப்பு சேர்த்து நம்ம புடலங்காய் செய்யும்போது ரொம்பவே அருமையாக இருக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு மூடி போட்டு இந்த புடலங்காயை நம்ம நல்லா வேக வச்சிடலாங்க. பாருங்கள், இப்போ புடலங்காய் ஓரளவுக்கு வெந்து வந்திருக்குது. இப்போது நல்லா ஒரு டைம் நம்ம கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவை இதில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுடலாம். அந்த மசாலா எல்லாம் நல்லா வெந்து வரணுங்க. அந்த புடலங்காய் கூட சேர்ந்து அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது இது நல்லா கொதித்து அந்த மசாலா நல்லா வெந்து வரணுங்க. ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், 10 நிமிஷம் கழித்து பார்க்குறேன். நல்லா கொதி வந்திருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் கூட்டு தண்ணியாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். இப்போது நம்ம வேக வச்சுருக்கிற கடலைப்பருப்பை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். மறுபடியும் நம்ம ஒருக்கா மூடி போட்டு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு மிதமான தீயில வேக வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ கடலைப்பருப்போடு சேர்ந்து நம்ம புடலங்காயும் சூப்பராக வெந்து வந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சுவையான கடலைப்பருப்பு புடலங்காய் கூட்டு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி பருப்பு சேர்த்து செஞ்சு கொடுக்கும்போது புடலங்காய் சாப்பிடாதவங்க கூட கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நாங்கள் இப்போ இந்த புடலங்காய் கூட்டை சாப்பிட போகிறோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு மற்றும் ஒரு புது ரெசிபியோடு நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.